एकदेशे अविमुक्त वाराणसी क्षेत्रे अवीना पापमे கிடையாது. பூர்வ ஜென்ம புண்ணியம் வந்ததான் காசி. காசு இருக்கும், காசி கிடைக்காது. பகவான் பரமசிவன் வந்து கேபிட்டல். எல்லா தேவதாவும் இங்க தான் வாசம் பண்றாங்க, எல்லா தீர்த்தமும் இங்க தான் வாசம் பண்றாங்க. அந்த விசேஷமா असी वरुणयोः मध्ये லாஸ்ட்ல வருணா அதிசயதா வாராணசி. தென்னாட்டில் என்ன சொல்றோம்? காசிக்கு போறோம்னு சொல்றோம். காசினா என்ன? ஞான பிரகாசம். காஷ்யதே பிரகாசத்தே சா காஷி, காஷி சர்வ பிரகாஷிகா. ஸ்வர்கத்துல தேவதைலாம் பார்த்தா என்ன பூமி ஸ்வர்கத்தோடு ஜாஸ்தி பிரகாசமா இருக்குன்னு எல்லாரும் எழுதி கவனிக்கலாம். இங்கே தான் ஸ்நானம் பண்ணுறா, இங்கே தான் ஜபம் தபம்லாம் பண்ணுறா. ஒரு தேவதாவும் சிவலிங்க ரூபமாக உட்காந்து. ஸோ காஷினா நாலேஜ் ஆஃப் லைட், ஞான பிரகாஷம். ஜெய் ஸ்ரீராம். கங்கா மையா கி ஜெய். காஷிக்கு வந்துட்டோம், கங்கையில போய் ஸ்நானம் பண்ண போறோம். சங்கல்பம் எடுத்தாச்சு. மணிகர்ணிகா ஸ்நானம், பஞ்சகங்கா ஸ்நானம். பஞ்சகங்கானா 5 நதிகள் சங்கமிக்குது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கிருணா, தூத் பாவா. தூத் பாவா அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இடம். தூத்னா தண்ணி, நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு இடம். பஞ்சகங்கா காட்டுக்கு போறோம். கோடி ஜென்ம சுகுர்த்தம். எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னாடி நம்ம புண்ணியம் செய்திருந்தாதான் இன்னைக்கு காஷியில கங்கையில வந்து நம்மளால ஸ்நானம் பண்ண முடியும். மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லபடியா போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம். உங்க முன்னோர்கள் எல்லாரையுமே நினைச்சுக்கோங்க. எங்களால என்னென்ன பிரார்த்தனை பண்ண முடியுமோ பிரார்த்தனை பண்ணுங்க. அத்தனையும் நடத்தி கொடுப்பா கங்கா தேவி. அத்தனை மகிமையானவ, நதிகளிலே புனிதமானவள் கங்கை. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சங்கல்பம் பண்ணும்போது மாமா சொன்ன மாதிரி நாளைக்கு தான் வந்து கங்கா வந்து இந்த காஷிக்கு வந்த தினம். அந்த நாள்ல வந்து நம்ம வந்து கங்கா ஸ்நானம் பண்ண போறோம். நாளைக்கும் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணலாம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காஷிக்கு வந்திருக்கீங்க, இன்னொரு தடவை நமக்கு காஷி கிடைக்குமான்னு தெரியாது. இப்ப இந்த நொடியில என்ன நடக்குதோ அதை வந்து அனுபவிங்க. ஸ்ரீராம். கங்கா மையா கி ஜெய். மணிகர்ணிகா ஸ்நானம். சூரிய பகவான் கொளுத்திட்டு இருக்காரு. மணிகர்ணிகால ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் மணிகர்ணிகா மயானம். ஒவ்வொரு தடவையும் மணிகர்ணிகாவுக்கு வந்து ஸ்நானம் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஆத்ம திருப்திய வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களையும் இந்த தடவை நம்ம கூட வந்த யாத்திரைகளை பற்றி எஸ்பெஷலி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா இது ஒரு கஸ்டமைஸ் ட்ரிப் மாதிரி தான். அது குரூப் ட்ரிப் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா காஷிக்கு வரணும், உங்கள் கூட தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த கங்கையில் மணிகர்ணிகால நின்று கங்கைக்கு கொடான கொடி நன்றிகள் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் வரணும், உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து மணிகர்ணிகால இறக்கியிருக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய உணர்வுக்கு வார்த்தைகளே இல்லை. எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. சில புரோட்டோகால் அவங்கள காட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களோட முகத்தை வந்து மீடியாவில் காட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை ஆத்ம திருப்தியோட ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இந்த இடத்துல இருந்து, இந்த மணிகர்ணிகா இடத்துல இருந்து இந்த வீடியோ பதிவு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனையோ பேரால் காஷிக்கு வர முடியாமல் இருக்கும். இந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் காஷிக்கு வந்து ஸ்நானம் பண்ண பலன் புண்ணியம் கிடைக்கட்டும். உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே சர்க்கதி அடையட்டும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சீக்கிரமா உங்களுக்கும் காஷி கிடைக்கட்டும். கங்கா மையா கி ஜெய். ஜெய் மணிகர்ணிகா, ஜெய் விஸ்வநாத், ஜெய் கங்கா. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். நம்ம யாத்திரையோட 4வது நாள் விஸ்வநாதர் கோயிலில் காஷியில் இருக்கோம். விஸ்வநாதர் தரிசனம் ரொம்ப ஆத்ம திருப்தியாக முடிஞ்சிச்சு.
விஸ்வநாதருக்கு இன்றைக்கி ஸ்பர்ஷ் தர்ஷன் பண்ணிட்டு வந்தோம். உள்ளே போகிற வரைக்கும் ரொம்பவே டென்ஷனாக இருந்தது. ஏன்னா போன தடவை நம்மளுக்கு வந்து ஸ்பர்ஷ் தர்ஷன் கிடைக்கல. இந்த தடவை விஸ்வநாதரை தொட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சு. பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வநாதருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் சீக்கிரமாக விஸ்வநாதருடைய தரிசனம் கிடைக்கட்டும். யார் யாரெல்லாம் காசிக்கு வரணும்னு ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே காஷி கிடைக்கட்டும். ஜெய் காஷி, ஜெய் விஸ்வநாத், ஜெய் கங்கா, ஹர் ஹர் மகாதேவ். விசாலாட்சி தரிசனம் முடிச்சுட்டு அன்னபூர்ணி தரிசனம். எவ்வளோ ரம்மியமான காட்சி பாருங்கள். இதுதான் அன்னபூர்ணி கோவில். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பயும் யாருக்கும் எந்த குறையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே விஸ்வநாதர் அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட யாத்திரையில் இன்னைக்கு ரொம்பவே எல்லாமே சௌக்கியமாக நடந்துட்டு இருக்கு. ஜெய் ஜெய் வைப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு காலையிலேருந்து விஸ்வநாதர் தரிசனம், அன்னபூர்ணி, விசாலாட்சி, விநாயகர் அப்படின்னு இன்னைக்கு காலிலேருந்து ரொம்ப ரம்மியமாக கம்ப்ளீட் டேவாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அசி காட்டில் ஆரத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்மளோட யாத்திரிகள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சங்கல்பம் பண்ணி எப்பயுமே இங்கே கூட்டிகிட்டு வரப்போ வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே ப்ரொசீஜர் படி ப்ராப்பராக பண்ணணும். கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம், கங்கா ஆரத்திக்கு நம்மளுடைய மக்கள் வந்து சங்கல்பம் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை. இப்போ சங்கல்பத்துக்காக உட்காந்துருக்காங்க. கங்கா ஆரத்திக்கு சங்கல்பம் பண்ணிட்டு கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். தொடர்ந்து மாகங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு காஷியில் காலையிலேருந்து கங்கா ஸ்நானம், விஸ்வநாதர் தரிசனம், அன்னபூர்ணி, விசாலாட்சி தரிசனம் அப்படின்னு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ கங்கா ஆரத்தியும் முடிச்சிட்டோம். கங்கா ஆரத்தி முடிச்சுட்டு மக்கள் எல்லாம் இங்கே க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். கங்கா ஆரத்தி முடித்தோடனே இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் குங்குமம் போட்டு அதெல்லாம் வச்சு விடுவாங்க. மக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க. இங்கே எரியக்கூடிய இந்த தீபத்தை நம்ம தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம். நீங்களும் இந்த வீடியோ மூலியமாக அப்படியே கண்ணில் தொட்டு ஒத்திக்கோங்க. சீக்கிரமாக அவங்க எல்லாருக்கும் காஷி அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் மனதார காஷிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு இந்த கங்கையிலிருந்து நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். पुष्पाणि यानि सर्वाणि नश्यन्ति तदक्षरां वदे वदे त्वमेव माता च पिता त्वमेव बन्धु च सखा त्वमेव विद्या द्रविणा त्वमेव सर्वं मम देव देवा विश्वका गौहत्या गौमाता की अपना मोबाइल अपना सनातन वैदिक हिंदू धर्म की